இவ்வளவு ஆணவத்தோடு என்னை பார்த்து குளமில்லாத குலாச்சாரம் ஏசிக் கொண்டிருக்கின்றாயே, முதல்ல உனக்கு அப்ப யாருன்னு பக்கத்துடன் விஷயம் மகாராஜன் தாயோ குண்டமாசாலி உடன் பிறந்தவர் உனக்கு யாரும் காணிக்கல அப்ப பாட்டு மகாராஜனா அப்ப யாருன்னு நான் சொல்றேன் கேட்றா யாரு அட குந்தியின் மைந்தானோ நீ நல்ல குந்தியின் மைந்தானோ என்ன போய் கோவில்லாதவன் என்று பேசிக் கொண்டிருக்கின்றாயே, முதல்ல உன் அண்ணன் தர்மம் இருக்கான் பாரு. உங்க அம்மா யாருக்கு முந்தாடி போட்டு பெத்தா தெரியுமா? அந்த யம தர்மனுக்கு முந்தாடி போட்டு பெத்தாடா. அதன் பிறகு அந்த கரிமூஞ்சி பையன் பீமா இருக்கா பாரு, சொல்றான் அவன் யாருக்கு பிறந்தா தெரியுமா? சொல்றா அந்த வாயுதேவனுக்கு முந்தாடி போட்டு பெத்தாடா உங்க அம்மா. அச்சுடா சொல்றா, இங்க வந்து உன்னை கொண்டு போடுன்னு வந்து நின்னுக்கிறியா, அந்த பக்கம் இந்த பக்கம் பஞ்சாச்சுன்னு. முதல்ல துரியோதன கிட்ட கொஞ்சம் லோல் பட்டு, அதுக்கப்புறம் தோழின் கிட்ட கொஞ்சம் லோல் பட்டு, அதுக்கப்புறம் என் முன்னாடி நெட்டகாலி கிட்ட கொஞ்சம் லோல் பட்டு, அதுக்கப்புறம் ஆஞ்சி ஓஞ்சி போய் நின்று இருக்கும் போது என்ன கொண்டு போடுவோன்னு வந்து நின்று இங்க அங்க பல்லியாச்சு நிக்கிறிய, உன்னை உம்மா யாருக்கு முன்னாடி போட்டு பெத்தா தெரியுமா? ஏன்டா அத்தனை பேருக்கு லோல் பண்ற கொல்ல நேரம் கொள்றது வந்து அந்த தேவேந்திரனுக்கு முன்னாடி போட்டு பெத்தாடா. நகுல சகாதேவர்கள் கோழியாடுற பசங்க இருக்கான்னு பாரு, அஸ்வினி தேவனுக்கு மாத்காதேவி கர்ப்பத்திலே பிறந்தவங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி போட்டு பெத்து விட்டாங்க அம்மா. வந்து என்ன வந்து குளமில்லாதவன் குலாச்சாரம் பேசிக் கொண்டிருக்கின்றாங்க. சரி இருந்தாலும் எப்படினாலும் வாழலான்றது வாழ்க்கை கிடையாது. அர்ஜுனா இப்படிதான் வாழணும்னு ஒரு வரமுறை இருக்குது.
இருக்கிற அந்த காலாங்குட்டி கொண்டு போறான்னு அப்புறம் பார்க்கலாம் கூட கன்னிமகாராஜே போய் கன்னிமகாராஜே மாவாத்தை எல்லை மீறுகிறது இப்போது என்னுடைய நாகாஸ்திரத்தை பயன்படுத்த போகிறேன் நிறுத்தி கன்னிமகாராஜே